ரஷ்யாவுக்கு எதிராக தனது மங்காத்தா விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். கடுமையான தடைகளை இன்று விதித்ததன் மூலம் ரஷ்யாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடியை கொடுத்து இந்த போர் நிறுத்தத்திற்கு அவர்களை சம்மதிக்க வைக்கும் முயற்சியாகத்தான் இது கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த தடைகளானது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை நிச்சயம் ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான். ரஷ்யாவை ஒரு விதத்தில் கதிகலங்க வைக்கும் ஒரு நிகழ்வாகத்தான் இது காணப்படுகிறது. குறிப்பாக இன்று டொனால்ட் ட்ரம்பை நேட்டோவின் செக்ரட்டரி அவர்கள் சந்தித்திருந்தார். ஒரு உத்தியோகபூர்வ விஜயமாகத்தான் அவர் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் பின்னர் தான் இந்த சம்பவம் இன்று நடைபெற்றிருக்கின்றது. முதலாவதாக இன்று அமெரிக்கா, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் 2 முக்கிய தடைகளை ரஷ்யா மீது விதித்திருக்கின்றார். ரஷ்யாவின் 2 எண்ணெய் கம்பெனிகளுக்கு இடையிலான தடையைத்தான் இது பிரதிபலிக்கின்றது. ராஸ்நெஃப்ட் மற்றும் லூகோயில் எனப்படுகின்ற 2 ரஷ்ய கம்பெனிகளை டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்கா, இன்று தடை விதித்துள்ளது. குறிப்பாக அந்த கம்பெனிகளிடமிருந்து எண்ணெய் வாங்குவது சட்டவிரோதமான வகையிலான ஒரு சம்பவம் என்றும், இந்த கம்பெனிகளானது தடை செய்யப்பட்டுள்ளது என்ற ரீதியிலான ஒரு சட்ட மூலம் அல்லது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை தான் இன்று டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த 2 கம்பெனிகளும் தான் ரஷ்யாவின் கிட்டத்தட்ட ஒரு 80 தொடக்கம் 90% எண்ணெய் ஏற்றுமதிக்கு பொறுப்பாக உள்ள கம்பெனிகள். ரஷ்யாவின் பொருளாதாரமானது குறிப்பாக எண்ணெய் மற்றும் கேஸ் எக்ஸ்போர்ட்டில் தான் பொதுவாக தங்கியிருக்கின்றது. அதுவும் இந்த போர்க்கால சூழ்நிலையில் கடுமையாக நலிவடைந்து வந்திருக்கும் ரஷ்யாவின் பொருளாதாரமானது இந்த எண்ணெய் மற்றும் கேஸ் எக்ஸ்போர்ட்டில் தான் கடுமையாக தாக்குப்பிடித்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த 2 கம்பெனிகளையும் தான் சொல்வார்கள் ரஷ்யாவின் வார் மெஷின் என்று. ஏனென்றால் ரஷ்யாவிற்கு இந்த போர் நடைபெறுவதற்கான அதிமுக்கிய பொருளாதார பலத்தை கொடுப்பது இந்த 2 கம்பெனிகளும் தான். இந்த 2 கம்பெனிகளாலும் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற எண்ணெய் தான். குறிப்பாக ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதியின் பிரதானமாக 3 கஸ்டமர்ஸ் தான் இப்பொழுது இருக்கிறார்கள். முதலாவது நபர் சைனா, 2வது இந்தியா, 3வது டர்க்கி. இதிலே முதலாவது நபர் சைனாவை அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் சைனா அமெரிக்கா சொல்லி கேட்கும் நிலையில் இல்லை. அமெரிக்கா அப்படி சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்பதும் இல்லை. 3வதாக இருக்கும் நபர் இந்த டர்க்கியை அண்மையில் டர்க்கிக்குரிய விஜயத்தை மேற்கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் டர்க்கியின் அதிபர் எர்டோகானை சந்தித்து குறிப்பாக அவர் வைத்த மிக முக்கியமான கோரிக்கையை ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் எண்ணெயை